மனைவியை குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. முழு குடும்பத்தையும் அங்கே எல்லா இடத்துக்கும் மகன் போகும்பொழுது உடைய பிரசனத்தினால் மகளை மூடுங்க. குடும்பத்தை, சபையை, வாழ்க்கை, எதிர்காலத்தை கர்த்தர் பொருட்படுங்கப்பா. நீங்க பேசுங்க அடியாரை மறைந்து வெளிப்படும். உங்க நாம மாத்திரம் மகிழ்ந்து இயேசுவின் நாமத்தில் என்னாக புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்த்ததும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை பார்ப்பதில்லை, இஸ்ரவேலிலே குறை கண்டுபிடிப்பதில்லை. அவங்க தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. அப்பெல்லாம் கிறிஸ்தவங்க என்ன தப்பு பண்ணாலும் கண்டுக்க மாட்டாங்க. நம்ம பிள்ளைங்க ஏதாவது பண்ணா நம்ம எல்லாத்துக்கும் கண்டிக்க மாட்டோம். இதுதானே தனியாக கூட்டிட்டு போய் யாரும் கண்டிச்சாலும் விட மாட்டோம். அதே போலதான் தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்கிறார். இந்த பிள்ளை அவன் என்பவன் கூலிக்கு பொருத்தப்பட்டிருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி அழைக்கப்படுறாங்க. அப்பெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சண்டை போட தெரியாது, ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. அதனால தான் கர்த்தர் நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். நமக்கு ஒன்றும் தெரியலன்னா கர்த்தர் கிரியை செய்வான். நமக்கு நிறைய ஞாபகம், நம்ம இதை பண்ண அதை பண்ணணும், அவன் சும்மா ஆயிடுவான். நீ தான் பண்ணிவிடும். நீ சும்மா இருந்தாலும் அவன் உனக்காக யுத்தம் செய்வான். அல்லேலூயா. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை சபைக்கும்படி இப்போ கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அவன் சொல்லுகிறான், அவர்கள் ராஜா அவர்களோடு கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கு. உங்க தெய்வம் வேற எங்கேயும் இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிறா. உங்களுக்குள்ள ஜெயம் எடுக்கிற நாற்பக்கார ரொம்ப ஜோசப் ஃபோன் பண்ணிச்சு, கனியும் ஃபோன் பண்ணிச்சு. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ரொம்ப பயந்துச்சு. அதனால கரெக்டாக கூட்டிகிட்டு வந்தாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிடும். அந்த சமயத்து இங்கே செய்ய அந்த வழியெல்லாம் எனக்கு ரொம்ப புரியல. அதனால கரெக்டாக நல்ல நம்முடைய தெய்வம் நம்ம கூட இருக்கிறான். ஒவ்வொரு 60 நாட்கள் எடுத்து கூப்பிடுது தெரியாது, வழித்தது ஓடி போய் கூப்பிட அப்படி இல்லை. அந்த நிமிஷம் ஒரு சின்ன ஜபம் பண்ணால் போதும். அந்த பாதை காட்டுங்க, வழி காட்டுங்க. இல்லை இது மாதிரி ஒரு ஐசியூல இருந்து ஜபம் பண்ணால் கூட கேட்கணும். அல்லேலூயா. எந்த இடத்துல இருந்து சொல்லிட்டாலும் கர்த்தர் கேட்கிறான். ஏனென்றால் ராஜாவை கூட இருக்கிற கர்த்தர் யார் என்று தெரியாமையே ஆரம்பிச்சுட்டு இருக்கும். இல்லை ரொம்ப நாளாக கர்த்தர் யாருன்னு சில பேருக்கு இன்னும் வரைக்கும் தெரியாது. இல்லை ஆனால் நல்லா ஜெபிப்பாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க. கர்த்தர் பார்ப்பா, கர்த்தர் கேட்பாங்க. பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லுது, கர்த்தர் பார்க்கறது இப்போ மாத்திரம் அல்ல, அநியாயத்தை கேட்கிறது. அதனால அவர் நியாயத்தை கேட்கிறார். இந்த ராஜா எப்படிப்பட்டவர்னா வெளிப்படுத்தல் 19:14 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசி 19:14. ராஜாதி ராஜா அல்லேலூயா. ராஜாதி ராஜா என்று எழுதுவாங்க. கொடியெல்லாம் பக்கத்துல பார்த்தா எல்லாம் ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போது எப்படியெல்லாம் பார்ப்போம். ஆனா இவருடைய பெயரும் காரியமும் கொடியில மாற்றமல்ல, தொடைய எழுதப்படும், மறைச்சு வச்சிருக்கிறார். ஆனா பிசாசு அந்த நாமத்துக்கு பயப்படுது. கர்த்தாவி கர்த்தா, ராஜாதி ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எல்லாருக்கும் ராஜாதி ராஜா தான் பேர். ஆனா நம்முடைய ஆண்டவருக்கு மாத்திரம் தான் உருவாக்குகிறது கர்த்தாதி கர்த்தா. நீங்க பார்க்கும்போது நம்ம இஸ்ரவேல் தேசத்துக்கு போகும்பொழுது அந்த கலிலேயா கடல்ல கப்பல் போகும். அங்கே போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா நாட்டு கொடி, இப்போ நாம போறோம்ல, இந்தியா கொடி ஏற்றுவாங்க. இஸ்ரேல் கொடிக்கு கீழே தான் இஸ்ரேல் கொடி தான் பறக்கும், நம்ம கொடியில் ஏற்றுவாங்க. உடனே நம்ம தேசிய கீழே போடுவோம். ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. எதனால தெரியுமா? ஒரு நாள் எல்லா தேசமும் இந்த இஸ்ரவேலுக்கு கீழே ஆட்சி செய்யப்பட போகிறது. அவர் ராஜாதி ராஜாவா, கர்த்தாதி கர்த்தாவா, இது எல்லா உலக தேசத்தையே. அல்லேலூயா. 1 வருஷம் 2 வருஷம் 1000 வருஷம் அரசாட்சி செய்யும். 5 வருஷத்துக்கு என்ன ஆடுறாங்க? 5 வருஷம் தான் அப்பா பார்க்கணுமே இல்லை, என்னன்னா பேர் வைக்க
1000 வருஷம் அரசாட்சி செய்ய போகிறார். அதனால அவர் பேரு கர்த்தாதி கர்த்தா. அல்லேலூயா. ராஜாதி ராஜா. உங்களுக்கு ஒரு மாதிரி எங்களை யார் பார்ப்பாங்க, எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றப்போ இந்த பேரு உச்சம். என் தெய்வம் கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜன், எனக்காக யுத்தம் செய்வார், எனக்காக நிற்பார். ஏதோ நீங்க கும்பிடுற தெய்வம் ரொம்ப மட்டுப்படுத்தி ஏதோ சிலுவையில் அறையப்பட்டவர் அல்ல, அவர் பிசாசை ஜெயித்தவர். அல்லேலூயா. அவருக்கு கீழே இந்த உலகமே வரப்போகிறது. அதனால்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கும் அவரை நம்பிக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய நம்பிக்கை இன்னும் ஒருபடி மேலே போகட்டும். அதே அதிகாரத்துல 11-13 வரைக்கும் வாசிங்க. அவருடைய சுவாபம், அந்த ராஜாவின் காரியம் எப்படி இருக்கும் அழகாக போடப்பட்டிருக்காங்க. 19 வாசிங்க. 19 அதிகாரத்தில் 11-13 பின்பு அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி சுடரைப் போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கு தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அல்லேலூயா. நல்லா கவனிச்சீங்களா? நல்லா கவனிச்சீங்களா? அநேக கிரீடங்கள் அவர் தலைமையில இருந்துச்சு. அல்லேலூயா. வெள்ளை குதிரை, வெள்ளை குதிரை பார்த்துருக்கிறீங்களா? நம்ம எல்லாம் கருப்பு மூச்சிலே தான் பார்த்துருக்கோம். வெள்ளை குதிரை, ரத்தம் தோய்க்கப்பட்ட வஸ்து. அது ரொம்ப அதில் பிடிச்சிருந்தது. யாருக்கும் தெரியாத ஒரு நாமம் அவருக்கு மட்டும் தெரியுமா, அது எழுதியிருக்கு. நம்ம எத்தனை நாமம் சொல்றோம், 1000 நாமங்கள், அத்தனை நாமம் அதை சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனா இன்னும் கூட ஒரு நாமம் வைச்சி அது ஒண்ணுக்கு எனக்கு தெரியாது. பிசாசு நடுங்குகிற ஒரு நாமம், அவருக்கு மாத்திரமே தெரிந்த ஒரு நாமம். ஜெய கிறிஸ்து என்றால் பிசாசு பார்த்து, அல்லேலூயா. அந்த வஸ்திரம் வெண்வஸ்திரமாய் இருக்கிறது. ரத்தம் தோய்க்கப்பட்ட எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி வாட வரும். ரத்தம் தோய்க்கப்பட்டாலே இதை சொல்லுவாங்க, ரத்தம் வாட வரும், நீச்சனாக சொல்லுவோம். ஆனால் இவர் ரத்தத்தால் தோய்க்கப்பட்ட வஸ்திரம் போட்டு இருக்கிறாரு. ஆனால் அது வெண்மையாக இருக்கிறது. அடுத்த வசனம் படிச்சா புரியும். எல்லாரும் மெல்லிய வெண்வஸ்திரம் தரித்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. நான் அடிக்கடி வசனம் இப்ப சொல்றேங்க. நீங்க வெளியே போகும்பொழுது, வரும்பொழுது, உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கும் பொழுது சொல்லுங்க, ரத்தத்தால் தோய்க்கப்பட்ட வஸ்திரம் எங்கள் மேல் மூடி இருக்கிறது. அல்லேலூயா. எங்கள் மேல ரத்தத்தால் தோய்க்கப்பட்ட ஒரு வஸ்திரம் உங்க மேல மூடி இருக்குதுங்க. பிசாசு உங்களை பார்த்து பயப்படுறாங்க, நீங்க நினைச்சுக்கிறீங்க. வேணா தப்பு பண்ணா கூட பயப்படுறாங்க. அநியாயம் இல்லை இல்லை இல்லை, உன்னை பார்த்து பயப்படல. உன் மேல ஒரு வஸ்திரம் போடப்பட்டு, வஸ்திரம், அது ரத்தத்தால் தோய்க்கப்பட்ட வஸ்திரம். யாருக்கும் தெரியாத ஒரு நாமம் உன்னுடைய சிரசிலே எழுதி வைக்கும். இந்த லேவி நாம புத்தகத்தெல்லாம் படிச்சா பட்டை கட்டுவாங்க. இன்னும் சொல்ல கட்டுறாங்கல்ல, பொன் தகட்டாலான பட்டை, ஒரு சுத்தம் என்று எழுதி நீ என்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்தாயோ அன்றைக்கு உன் நெற்றியை கத்தர் பட்டம் கட்டி வச்சு உன்னை பார்த்தா விசுவாசம் நடுங்கும். அல்லேலூயா. எங்கு போனாலும் அவருடைய ரத்தத்தால் தோய்க்கப்பட்ட வஸ்திரங்களை மூடட்டாக நாங்களாம் லேடருக்கு ஜெபிக்க போகிறப்போ நிறைய பயமா இருக்கும். சில காரியங்கள்லாம் உங்க பாஸ்டர் சொல்லும், அக்கா நாங்கள் பேய்க்கெல்லாம் சொல்லுவோம். நாங்களாம் பெண்கள் போகும்பொழுது எப்படி இருக்கும்? பெண்கள் போற ஊழியெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனாலும் கர்த்தர் நடத்திருந்தார் இத்தனை வருஷம். அப்போதான் இப்பெல்லாம் எனக்கு இந்த வசனம் தான் சொல்லிட்டு போறேன். போன வாரம் நான் போனப்போ இந்த கிரைஸ்ட் குவாலிட்டி பாஸ்டர்லாம் பேட்டி அடிச்சாங்க. தம்பி நாங்கள் பார்க்குறப்ப எல்லாம் பேட்டி இருக்கிறப்ப எப்படி இருந்துச்சுமா, ஒரு நாள் பிரமாண்டமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தா கை எடுத்து இடுப்புல பெஞ்சு பேசவே முடியல, சைக்கிள் காட்டுது. எனக்கு அழையா வந்துச்சு அதை பார்த்தா. ஆனால் விடாமல் ஊழியம் செய்கிறார். கீழே உட்காந்துச்சு. அப்பா அம்மாவை சமைக்க போற ஜனங்களை கணக்கு பண்றாங்க. அழையா இருந்துச்சு. ஏன்னா அவங்க செய்வாங்க. பிள்ளைங்க ஊழியத்துக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். பிள்ளைங்க ஊழியம் செய்யணும், நல்லா இருக்கட்டும், ஊழியத்துல தானே ஆசீர்வாதம். அந்த தம்பி கண்ணெல்லாம் நல்ல ஒய்ஃப் அவ்வளோ அழகா பாட்டு பாடுது, பிள்ளை அவ்வளோ எழுப்பாட்டு, அந்த சேனல்லாம் போடுது. சபையே சேனலை வளர்ந்துச்சிருந்தாங்க. அப்பா அம்மா போய் வீடா சண்டை போடுவாங்க. யாருக்குன்னா வரமாட்டாங்களா? வரவங்க விட மாட்டாங்க. 2 மாசம் இருக்குது வீட்டில் வீட. உலகம் எப்படி இருக்குது இல்லை, அதற்கு மத்தியிலே கர்த்தர் அந்த குடும்பத்தை வாழ வேண்டும். அல்லேலூயா. அதெல்லாம் அப்படி இந்த எல்லாரையும் பேட்டி எடுத்து 1 hour பேச வைக்கும். எங்களெல்லாம் பேச சொல்றப்போ அழகா ஆர்டரா அது பேட்டி
நான் இப்போ எல்லாம் வச்சுருக்கேன் அம்மா வீட்டில் தான். யாராவது வந்தால் இதை நான் எடுப்பேன். என்னால் வெளியே போக முடியல. விசுவாசி எல்லாத்தையும் உடைக்கி விடுவான். ஆனால் அவருடைய வஸ்துல உண்மை இருக்கும் பொழுது அவனால் உன் ஜீவனை எடுக்கவே முடியாது, உன்னை தொடவே முடியாது. கர்த்தருடைய அந்த செய்தி ரொம்ப உங்க மேல கர்த்தருடைய வஸ்துல இருக்க வேண்டும் என்று ஜெபிங்க. மாசம் மாசம் கம்யூனியனை மிஸ் பண்ணாதீங்க. எங்கன்னா போயிட்டு கம்யூனியன் அப்படியே ஐயோ என்ன ஆச்சு பரவாயில்ல. நிறைய பேர் நான் பார்க்குறேன் இப்பெல்லாம் சபைக்கு வர மாட்டாங்க, ஜப கூடுகை கிடையாது, வீட்டுல எல்லாமே மாறி போச்சு. அந்த மாதிரியே பாஸ்டர் போய் அந்த பூசாரி போய் ஒரு வார்த்தை சொல்லி ஒரு ஜபம் பண்ணி அவங்களுக்கு ஒரு பாஸ்டர் போயிருக்காரு. அப்படியே எங்க பாம்பேல அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டோம். நம்ம மாதிரி மெசேஜ் கொடுக்குறாங்க, நம்ம மாதிரியே வார்த்தை சொல்லிட்டு இவர் முடிச்சுட்டு அப்படியே நினைச்சு நின்னா அவர்கிட்ட வந்து பாஸ்டர் ஸ்தோத்திரம் அப்படின்னு இவங்க அப்படியே நிறைய ரொம்ப செய்தி கூட நல்லா தான் இருந்துச்சு. வாழ்க்கையை மாற்றி கொள்ளுகிறேன் விசுவாசனுடைய தந்திரங்களுக்கு நாம் எதிர்த்து நிற்கிறோம். இது வரைக்கும் அவங்களுக்கு அப்படிப்பட்ட பழக்கம் கிடையாது. ஆனால் இப்ப பழக்கப்படுத்தி கொள்கிறார்கள். ஆனால் நமக்கு பழக்கம் நாம் விட்டு விடுகிறோம். வீட்டுல ஒரு பரிசுத்தவான்கள் வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கும், ஒரு ஜெபிச்சா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இப்ப யாரை வீட்டுக்கு வருவாங்க, யாரை ஜெபிக்க வருவாங்க, யாரும் வராதீங்க. நான் சொல்லணும்னு வரல, கத்த சொல்ல சொல்லி யாரும் வராங்க. என்ன பண்ண போறீங்க உங்க வீட்டுல? என் வீட்டுலலாம் கனவு குறைச்சிட்டு இனி பாசஸ் வந்துட்டே இருக்கிறாங்க. எனக்கு சந்தோஷமா முடியலதான், என் கால் வலிதான். ஆனால் ஊழியக்காரங்க வர்றாங்க. அல்லேலூயா. பிள்ளைகள் செய்யலனாலும் போனவங்களும் காலையில இருந்து ஒரு 2 மணி நேரம் வந்துட்டே இருக்காங்க. உங்க தேவன் உங்க கூட இருக்கிறாங்கன்னு மற்றவங்க எப்படி சொல்லுவீங்க? உங்க வீட்டுல பரிசுத்தவான்கள் வரட்டும், ஊழியக்காரங்க வரட்டும், தண்ணி கொடுங்க சந்தோஷமா. நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், சந்தோஷமா உங்க வீட்டுல இருக்கிற தண்ணியை ஒன்று கொடுங்க. அந்த தண்ணி கொடுத்து அமைச்சிருக்கீங்க இல்ல? கர்த்தர் நாங்கெல்லாம் விதைச்சது தானே இப்ப அனுப்புவோம். நாங்கெல்லாம் விதைச்சோம், அதெல்லாம் அனுப்புவோம். புதுசா இருக்கிற நான் யோசிப்பேன். வீட்டுல வந்து இவ்வளவு நாள் வீட்டுல வந்து காசு கொடுக்குறாங்க, எல்லாரும் வீட்டுல வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கி இருக்கிறாங்க. அப்படியே ஃப்ரிட்ஜ் எப்பப்பா வழி நான் யோசிப்பேன். கர்த்தர் நம்ம கொடுக்காத எதையை திருப்பி நம்ம கொடுக்க முடியாது. நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அவங்க கிட்ட. அப்ப அதை லட்சமா யாருக்கும் இவங்க கையில இருக்கு. அல்லேலூயா. பூட்டி வைக்காதீங்க வீட்டை, தரங்க ஊழியத்துக்கு தரங்க. வீட்டை பூட்டி வச்சா அந்த வீடு பூட்டி அப்படியே போயிடும், பாழாயிடுச்சு. வீட்டை தரங்க, ஊழியக்காரங்க கூப்பிட்டு வீட்டுல வந்து ஜெபிக்கட்டும். இல்ல ஜப கூடுதலை ஒரு நாள் சொல்ல வாசனை நீங்க கூப்பிட்ட உடனே வராது. வீட்டை பூட்டி தயவு செய்து வைக்காதீங்க. அல்லேலூயா. ஏனென்றால் உத்தமர்களுக்கு கர்த்தர் ஆண்டவர். அல்லேலூயா. உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். வேதத்தின் வசனங்கள் ஒன்றும் போய் சொல்லுங்க. ராஜா உங்க கூட இருக்கு. ராஜா இருந்தாதான் அந்த வீட்டுல ஜெயகம்பீரம் இருக்கும். ஓ கர்த்தர் இல்லாம நீங்க எவ்வளவு நாள் ஜெபிக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, நான் ஜெபிக்கிறேன் சிஸ்டர், நான் அதை பண்றேன் சிஸ்டர். ஒரு நாள் சோர்ந்து போயிட்டீங்கன்னா யாரோ ஒரு ஊழியக்காரர்கள் வந்து உங்க வீட்டுல வேலை கேட்கலாம். அல்லேலூயா. ஓ அமைந்து போன அந்த தீபத்தை திரும்ப ஏற்றி வச்சுட்டு வருவாங்க. திரும்ப அந்த சுடரிடும், திரும்ப அந்த வீட்டுல ஒரு ஜபம் தொடைக்கும். அல்லேலூயா. உங்க வீட்டுல யோசிங்க. ஓ ஜபம் கேட்காத சில நாட்கள் இருக்கிறது இல்ல, நீங்க யோசிங்க, வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க. அல்லேலூயா. இந்த ராஜா தான் இஸ்ரவேல் ஜனங்களை இன்றைய வரைக்கும் ஆண்டு கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தா உலகமே பயப்படுச்சு, உலகமே பயப்படுது, இன்ன வரைக்கும் பயப்படுது. சின்ன நாடு, ஆனால் அதனுடைய சுவாபங்கள் எல்லாம் மகிமையா இருக்கிறது. அல்லேலூயா. முதலாவது இந்த பிள்ளையா சபிக்க வந்து நிற்கிறோம். அவனுக்கு வேற இப்ப சபிக்கணும். அப்பதான் சபிக்கணும்னு சொன்னா ஏதோ ஆண்டவர்கிட்ட பேசணும். இப்ப நாங்க மாதிரி இந்த மாதிரி பேசிட முடியாது, மெசேஜ் கொடுத்துட முடியாது. நல்லா கம்புறலாம் வாசிக்கணும், எக்காலெல்லாம் ஊதணும், 7 முறை பலி செலுத்தணும். 7 ஆள் வச்சு பெட்டி பலி செலுத்த பிறகு கர்த்தருடைய ஆவியானவர் மேலே ஏறணும். அல்லேலூயா. இப்பெல்லாம் ரொம்ப சிம்பிளா ஆவியானவர் ஏறணும். நம்ம தான் மிஸ் பண்ணுறோம். அல்லேலூயா. அப்ப எடுத்த உடனே நம்ம சொல்லுகிறாங்க சபிக்கணும். ஆனா என்ன பிளஸ் பண்றா பாருங்க. என்ன ஆகும்? 23ஆம் அதிகாரம் 8:1. தேவன் சபிக்காதவனை யார் சபிச்சாலும் உங்களுக்கு வராது. உங்க வழி நீதியா இருக்கா? நிறைய பேர் சபிச்சா வராது போது நம்ம வழி நீதியா இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வழி நீதியான அவங்களுக்கு சண்டை போடவே
சும்மா இருக்கிறான். அது ஆண்டவருக்கு சண்டை போடுறாரு. எப்படி சொல்றாரு? தேவன் சபிக்காதவரை நான் சபிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் வெறுக்காதவரை நான் வெறுக்கிறேன். நான் மேல இருந்து பார்த்துட்டேன். இந்த ஜனங்க யார் எவ்வளோ கலப்பு. அல்லேலூயா. எத்தனை கலப்பு நம்மோடு கூட சின்ன சின்ன ஏசாவை கடைசி வரைக்கும் கர்த்தர் வெறுத்தான். அவன் அழுதா கூட அவனுக்கு திரும்ப சேஷ்ட புத்திரவாக கிடைக்கவில்லை. அதற்கு ஒரு பாடம் சொல்லுகிறார். தன்னுடைய மகா பெரிய மேன்மையை கூழுக்காக விற்று போட்டான். அங்கே கூட கூழுக்காக பிரச்சனை. இப்போ கூட படைக்கல அப்படின்ட்டு சாப்பிடுவோம். இல்லை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. இன்ன வரைக்கும் கலக்க மாட்டாங்க. இன்ன வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்க ட்ரம்ப் கொடுக்குற அந்த ஹெல்ப்பு கூட நான் வந்து உங்களுக்கு யுத்தம் பண்ணுறேன் பெரிய நாடு அமெரிக்கா பெரிய நியூஸ் அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் பார்த்துக்கோம் எங்களை காப்பாற்றிக்க எங்களுக்கு தெரியும் நாங்கள். அல்லேலூயா. இன்ன வரைக்கும் இப்போ இந்த அவர் இருக்கிற பிரதமர் அவர் பெண்ணி கோத்திரம். அந்த கோத்திரம் எப்பொழுதுமே பின்தங்கிய கோத்திரம். ஆனால் அவர் சொல்றாரு, நான் ஜெயிக்கப்பட்டேன். என் கோத்திரத்தில் ராஜாக்கள் இருந்திருக்கிறாங்க. நான் போய் பார்த்துருக்கேன். என் இஸ்ரேல்ல கோத்திரங்கள் இன்னமும் சொல்லுவாங்க, என்ன நடக்கிற கைடு எங்களை நடத்தி போடுற கைடு ஆசை கோத்திரம். அவங்க எங்களை நம்ம கூப்பிடும் பொழுது அவர் பேர் எப்படி யோசிப்போமா? யோசிக்காது. ஆசையாக கூப்பிடுங்க நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோத்திரத்தில் இன்ன வரைக்கும் மனிதக்கிறாங்க. அந்த 12 கோத்திரத்தில் நம்ம பேருக்கே மனிதக்கிறாங்க. பேர் இல்லை சமாதானம் பேர் வச்சு வீடெல்லாம் போய் சண்டை வாங்கி வச்சுக்கோங்க. கோத்திர பிதாக்களினுடைய நாட்களிலே ஜாதி கூட எந்த ஜாதி கூட கலக்க மாட்டாங்க. அவங்க ஆண்டவர் சொன்னாங்க, போறேன்ல 7 ஜாதி கொண்டு தான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். யாரு கூட கலக்க திரும்ப டெஸ்ட் பண்ணு. நீ கலந்துருவ நான் கலக்க மாட்டேன். அவங்க எதற்காகவும் யாருக்காகவும் இயேசுவை விட்டு கொடுப்பார்கள். இயேசுக்காக எதை வேணாலும் இயேசுக்காக எதையே விட்டு கொடுத்தாங்க. அதனாலதான் இங்க நிற்கிறோம். அல்லேலூயா. இயேசு என்றால் அவர் நிச்சயமாய் வாழ வைப்பார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். எங்க மகன் கிண்டல் பண்ணுவாங்க. நிறைய சின்ன சொன்னான், நான் கண்ணில் கலந்து எப்போ குறைந்து பார்க்கணும் அப்போது ஊழியர் செய்யறமா நீ. அப்ப கூட கொஞ்சம் லேட் ஆகும். இன்னும் ஒரு வீடு வாங்கல, ஒரு அதை பண்ணல, இதை பண்ணல, எல்லாரும் இப்போ கோடி சொல்லல. அவங்க அப்பா சொன்னாரு, வீடு வாங்கறதுக்கும் பங்களா வாங்கறதுக்கும் நாங்க ஊழியத்துக்கு வரலப்பா. ஆண்டவர்களுக்கு கொடுத்த கிருபையை மற்றவங்களுக்கு அல்லேலூயா. தனியாய் வாசம் பண்ண எது இருக்குதோ இல்லையா ஆண்டவர் இது வரைக்கும் இத்தனை வருஷம் கொடுக்குறது. அல்லேலூயா. அந்தந்த காலத்துல அண்ணன் செய்யணுமா அவங்க நேர்த்தி ஆயிடுச்சு. அல்லேலூயா. அதுக்காக கவலையே பண்ணது. கவலைப்படலாமா? நான் போய் ஊரெல்லாம் கவலைப்படாதுன்னு சொல்றேன். நம்ம கவலைப்படலாமா? பொம்பளைங்களுக்கு முடி குறைஞ்சா கவலை, படவேலன்னா கவலை. ஐயோ, நீங்க எப்போ உங்களுக்காக கவலைப்படல நிற்கிறீங்களோ அப்போ புதிய புதிய காரியங்களை கற்று செய்யலாம். உங்களுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. மற்றவருடைய கவலையை கர்த்தர் மாற்றவங்க அபிஷேகம் பண்ணி முதலாவது உங்களுடைய ஆசீர்வாதம் மற்றவரோடு கலந்தா எனக்கு இந்த ஆசீர்வாதம் வர நினைக்கிறீங்க பாருங்க. அதுவே தப்பு. நீங்கள் யாரோடு கலவாமல் இருந்தாலும் கர்த்தர் வானத்து பலகணிகளை திறந்து ஆசை. அல்லேலூயா. 2வது காரியத்தை வாசிப்போம். அது என்ன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19, 20. ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறேன். நானே திருப்பம் நான் தான் ஆசீர்வதிக்க கட்டளை ஊழியக்காரன் கர்த்தரால் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றவர். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் திருப்ப முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சாரு. உங்க நீதிப்படி உங்களை ஆசீர்வதிச்சாரா? போய் சொல்ல தேவன் மனமாற அனுப்புறாங்க சொல்லி உங்களை ஏமாத்திருக்கிறாரா? இதற்கு கை விட்டுறாரா? இல்லை நிறைய சொல்லுவாங்க, ஐயோ என் தங்கச்சி அப்படிதான் வந்தா நல்லா அடிப்பாங்க. என் தங்கச்சி இல்லை யாருக்கும் போய் சின்ன வயசுல தான் எனக்கு கஷ்டம் ஏமாத்திருக்கிறாங்க. எங்கேயாச்சும் ஏமாத்தினால எப்படின்னா அழுது நீ தான் ஏமாத்திருக்காங்க. இல்லை அவங்க நம்ம தான் ஏமாத்திடுறோம். துரதிருஷ்டன்றோ அதுன்றோ இதுன்றோ கொடுத்துரும். ஆனால் அவர் இதுவரைக்கும் நம்ம ஏமாற்றியதில்லை. நம்ம ஏமாற்றிய பொழுது நம்ம இது கிருபையா
சொல்லி அன்றைக்கி எச்சரிக்கை சொல்லி இப்போ 40 நாள் உபவாசம் எடுத்தாங்க அம்மா. அதில் இருந்தா ஒரு ராஜாவும் ஒரு மந்திரியும் ஒரு பூரமாக ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. போகிறாங்கன்னா ஒரு காரியத்துக்காக அவங்க போயிட்டு மறந்துட்டு நைட் ஆகிடுச்சான். தண்ணியே இல்லையா, கொண்டு போன தண்ணியும் செலவழிச்சிருச்சான். அப்போ கண்ணு தெரியாத ஒரு பிச்சைக்கார் அப்படியே கட்டி வந்தான். என்னடா அது இந்த இடத்துல இந்தாலும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தண்ணி இல்லைப்பா இவருக்கு குடிக்கா நான் காட்டுறேன் உங்களுக்கு, நீயே கண்ணு தெரியாத கட்டி வர தண்ணி எங்கே காட்டுவேன்? இல்லை நான் காட்டுவேன். எனக்கு உங்களுக்கு இருக்கிற கண்ணு தெரிஞ்சாலும் உங்களுக்கு இல்லாத சுவாபம் எனக்கு இருக்குது. தண்ணி எந்த இடத்துல இருந்து வாசனை வச்சே கண்டுபிடிச்சு அப்படியே இப்படி மகன் இப்படி ஏதாவது தண்ணியை கொடுத்து நல்லா குடிச்சோம். இவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு, நமக்கு இவ்வளோ தண்ணி குடிச்சிட்டு நல்லா சந்தோஷம் வந்து கொடுத்துருச்சு. உடனே அவங்க சொன்னாங்களா, இந்த ராஜா நான் உனக்கு ஒரு பட்டை சாதம் தருவேன் காலையில் அப்படின்னு ஒரே சந்தோஷம் வச்சு பிச்சைக்காரன் சாதம்னா பட்டை சாதம் பார்த்து தெரியுமா உங்களுக்கு வந்து பட்டை சாதம் என்னன்னு? டிஃபன் பாக்ஸில் அடித்து அப்போல்லாம் புளி சாதம்னா அப்படிதான் டிஃபன் பாக்ஸில் ஒரு அளவு சாதம் வேலை செய்கிறாங்கல்ல, காலையில் வேலை செய்கிறாங்க, வெளி வேலை செஞ்சாலும் சாதம் கொடுக்கும்போது அப்படிதான் டிஃபன் பாக்ஸ் அளவா அடிச்சு அதுக்கு பட்டை சாதம். சரிங்களா? அப்போ சொன்ன உடனே சரி நான் கூட வந்துடுறேன் ராஜா, அங்கே சாப்பிட தரேன். நீங்கள் அரண்மனை வாசலில் உட்காந்துருக்குறான். ஒரு பெரிய வைரக்கல் வியாபாரிகளாம் வந்து வைரக்கல் வந்து அவர்கிட்ட கிட்ட வராங்க. எல்லாரும் நல்ல வைரக்கல்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு, பிச்சைக்காரன் கேட்போமே. அவர் அன்னைக்கு கூட நல்லா கரெக்டாக சொன்னார். கூப்பிட்டு கேட்டா, இது நல்ல வைரக்கல் இல்லை ராஜா, இதில் ஒரு அதாவது வைரக்கல்னா 6 பக்கமும் சொல்லிக்கணும், இதில் ஒரு பக்கம் சொல்லிக்கல. இது 6 முனைகள் சொல்லிச்சாதான் அது டைமண்ட். அவனுக்கு என்ன பக்கம்தான் அப்படிதான் திரும்ப மதியமாக நான் சாப்பாடு தண்ணி அரண்மனைக்குள்ளே இருக்கலாம், உள்ளே வந்துடலாம். அப்பவும் சந்தோஷமாக தான் இருக்கும். நைட் ஆயிடுச்சு. நீங்கள் யோசனை எல்லாத்தையும் பற்றி சொல்கிறேன். சில பேர் சும்மா இருக்க மாட்டாங்க, கூலி கொடுத்து சூழ்நிலை வச்சுக்கோங்க. நைட்டு தூங்குறப்போ சரி நாளைக்கு நம்ம யாருன்னு கேட்போம். எல்லாத்தையும் சொல்கிறோம், நீ கரெக்டாக நம்மளை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு இல்லை இன்னும் கூட ஜோசி பார்த்து இருப்பாங்க. மயில் தேசிய பாருங்க, ஜோசிய பாருங்க. அதனால் நைட்டு போய் அந்த ராஜா என்ன பண்ணாரா, டேய் எல்லாத்தையும் பற்றி சொல்கிறேன்ல நான் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். அப்படியே யோசித்தாரா, நான் சொன்னா நீங்கள் என்ன பண்ணிட்டு ராஜா என்ன இல்லை ஒன்றும் பண்ண மாட்டேன் சொல்லி பிச்சைக்காரன் ஆகிட்டோம். செம்ம கோவம் வந்துச்சு. ராஜா பிச்சைக்காரனா பயங்கர கோவம் வந்துச்சு. போய் அவங்க அம்மாவை கேட்டானா, ஆமாப்பா நீ பிச்சைக்காரன் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்களா. பொண்ணா பிறந்துச்சு, அடுத்தது பையன் பிறந்தா எங்கள் அப்பா என்ன அனுப்பிச்சு விட்டாரு ராஜா. ஒரு பிச்சைக்காரன் குழந்தைதான் எடுத்து என் பொண்ணு எங்கே பிச்சை எடுக்குது, அதாவது நான் உன்னை ராஜாவா மாற்றுது. நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் சொன்ன வாங்க அப்போ போய் கேட்கணும், இல்லை எப்படி சொன்னேன் போய் கேட்டாங்க, நீ எனக்கு எப்படி பிச்சைக்காரன் சொன்னேன். ராஜா என்ன சொன்னான் என்ன தருவாங்க பரிசு. ஒரு நல்ல விஷயம் சொல்கிறோம் ராஜா கிட்ட போய் சொன்னா என்ன தருவாங்க, பொண்ணு வெள்ளி தங்கம் இல்லை வைடூரியம் அப்படிதான் தருவாங்க பிரைஸ். நீ என்ன பண்ண, ஒரு பட்டை சொல்லு. அப்பவே நீ ராஜா இது கன்ஃபார்மா தெரியும். நம்ம நிறைய சொல்லுவோம் ராஜாவாதி ராஜா மூஞ்ச பார்க்கணும், மூஞ்ச பார்க்கணும் அப்படியே ஒழிச்சு எல்லாம் நல்லா தான் சாப்பிடுறீங்க, நல்லா தான் இருக்கிறீங்க, சமைக்கு வந்தா வாங்க மரியாதை இந்த ஸ்டைல் மாறும். இல்லையா இல்லையா கடவுளுடைய என்ன சொல்ற அது பேர் மட்டும் குயின் இல்லமா, அது ஆக்டிவிட்டி எல்லாமே குயின் மாதிரி தான் இருக்கும். பேர் மட்டும் இருக்கக்கூடாது, ராஜா ஆக்டிவிட்டி எல்லாமே ராஜா இல்லையா. அதனால திமிர் சொல்லலை நான். இன்னமும் சபையை செருப்பு திரும்ப ஒரு சர்ச்சில் போட்டு வச்சுக்கலாம். உங்கள் செருப்பு நீங்கள் மாத்திரம் போடு, மற்றவங்க செருப்பு யாரும் போடுறோம் இல்லை. இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே தரங்கள் வாழ வேண்டும். சுவாமி அவர் போய் சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ பத்திரம் எழுதி கொடுக்குறாங்க ஆண்டு, ஒவ்வொரு பத்திரம் திச்சு வேலை அப்படி சுவாசம் ராஜாக்கள் எழுதி கொடுப்பாங்க பத்திரம், அதை மாற்றிக்கவே மாட்டாங்க அவங்க. அல்லேலூயா. இப்போ ஒரு ராஜா வந்து சொல்கிறேன், நான் போய் சொல்ல மாட்டோமா, நான் உண்மை இன்ன வரைக்கும் பிள்ளையாவுடைய தீர்க்க தரிசனம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் அரண்மனையில் இருக்கிற ஜபம் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. சில இடங்களிலாம் இப்படி தமிழ்ல கூட எழுதி வச்சிருக்காங்க பரமண்டலத்தில் இருக்கிற ஜபம். உங்கள் வாழ்க்கை என்ன தரத்தில் இருக்குது யோசிங்க. உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி அல்லேலூயா. நம்ம கைவிடாத
ஆனந்தம் அப்படி வரும். தகுதியே இல்லை ஆண்டவரே, தகுதிப்படுத்துறீங்க. யூதர் ஃப்ளைட்டில் போனால் யாரையும் கேட்க மாட்டாங்க. யூதர் நீ எழுதி கொடுத்துட்டீங்கன்னா எதுவும் கேட்பா, நீ என்ன சாப்பிட அலால் பண்ணாது, எதுவுமே யூதர்கள் சாப்பிட மாட்டான். எத்தனை விதத்தில் ஃப்ளைட்டில் ராஜாவே போட்டோம் மெனு கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒரு யூதன் போனா நீங்க என்ன சாப்பிடுவீங்க, உங்க பேர் போட்டுட்டு எத்தனை கௌரவத்தை வைத்திருக்கிறார். ஒரு நாள் சொல்லிட்டு விட்டுட்டார் அந்த ஜனங்கள, ஏதோ நான் சொன்னேன் நீ சும்மா கொஞ்ச நாள் வாழு, இன்ன வரைக்கும் அந்த ஜனங்கள் யாரையும் நம்ப மாட்டாங்க. கூடார பண்டிகை இப்பவும் வாசம் இருக்கிறார். கூடார பண்டிகைன்னா அப்படி சும்மா அந்த இதுவும் போட்டுட்டு மேலே கூரை போட்டு அப்படியே விட்டுருவாங்க. காற்று வரட்டும் மழை வரட்டும் எங்கள் தெய்வம் எங்களை பாருங்க. எத்தனை நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது. சில விஷயத்துல ஞானமா இருக்கணுமே தவிர ஆண்டவரை சந்தேகப்படும். அல்லேலூயா. ஞானமா கடன் வாங்கக்கூடாது, ஞானமா துரோகம் செய்யக்கூடாது, ஞானமா இருக்கணும். ஆனால் கர்த்தருடைய மகிமையை ஒரு நாளும் சந்தேகமே ஏற்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறார். என்றைக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றினாரோ, என்றைக்கு நீங்கள் ஞானஸ்தான தொட்டிலிருந்து எழுந்தீங்களோ, நீங்கள் அன்றைக்கு ராஜாவுக்கு அல்லேலூயா. யாரோ ஒருத்தருக்கு அடிமை சாசனம் அல்ல, கர்த்தருடைய விடுதலையாக்கி ராஜாவின் பக்கத்தில் உங்களை வைக்கதா என்று உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த காரியம் வாசிங்க. என்னாகும் தான் 23, 22, 23 வாசிங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். கானானியருக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான வந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசொல்லும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அல்லேலூயா. 3 வகையான மனைவிகள் இருக்கிறாங்க. பாம்பையும் யாரும் சீக்கிரம் ஜோசா மட்டும் முதல் ரகம் என்ன பண்ணுவாங்கன்னா, சாம்பாரில் உப்பு இருக்கணும். என்னடி சாம்பாரில் உப்பு போடல அப்படின்னா நல்ல வாய் பேசுவோம். என்ன உப்பு போடல, நீ நம்ம அம்மாவோட உப்பு போடலாம், நீ ரொம்ப நல்லா சாப்பிட்டியா, நான் தான் தப்பான்னு சொல்லுது. ஒன்று வந்து ஏன் உப்பு இல்லைன்னா முளவு. உப்பு இல்லை, பெரிய கலெக்டரு பேசுவோம்ல, இன்னும் தெரியாத மாதிரி பார்க்கக்கூடாது. ஒன்று கடைசியாக பேசவே பேசாமல் அதெல்லாம் நம்பவே கூடாது. இந்த 2 பேருக்கு பாரு, அது என்ன நேரத்தில் என்ன பண்ணுறது. இந்த பேசுகிற விசுவாசிகளை நம்பிடுறேன். என்ன பாச இது குறையாது, நான் சர்ச்சைக்கு வரப்போ இப்படி பண்ணி பேசுறத நம்பிடலாம். பேசாத இருப்பார், அது எப்பவுமே நம்ப கூடாது. அது என்ன நேரத்தில் என்ன பண்ணாங்க, பயங்கரமாக டேஞ்சரு. ஆனால் பண்ணுற வேலை பயங்கரமாக பண்ணிட்டு இல்லையா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அமைதியாக இருப்பவர்கள் கர்த்தர் சொல்லுகிறான். காட் அவங்களுக்கு பார்த்த வேலை அமிதாஸ் வச்சாங்க கிறிஸ்டின் காலேஜ் தான். அம்மா நிறைய சொன்னாங்க, ஆனால் காட் அவங்களுக்கு தூங்கவே தூங்குவாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அவர் நிறைய ரிசர்ச் பண்ண கூகுளெல்லாம் போய் அங்கிள் பாட்டை பேர் இல்லாமல் இருக்கு, சீக்கிரமாக பேர் தூக்கு போடுங்க, உன்னத தேவன் போட்டாலே ஆசிரியர் பேர் வரலையா போட்டா அப்போ உடனே டென்னிஸ் போட்டா ஞானம் நம்ம பயன் ஞானம். அப்போ தூங்காத ஒரு மிருகம் கர்த்தர் படைச்சிருக்கிறாருன்னா ஞானம் தூங்காது, அலட்டாது. அதுதான் நம்ம பேர் பேசுகிறார். ஆனால் சபையிலே தூங்கணும்னு நான் பார்த்துருக்கேன். தூங்காது, ஆலயத்தில் தூங்காது. ஆலயம் என்பது கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குது விட்டார். இந்த தேன் ரொம்ப பிடிக்கிறாங்க, தேன் பிடிக்கிறாங்க. ஆனால் ஆண்கள் சொல்றது வரக்கூடாது. ஏன் தெரியுமா, தேன் வந்து தேன் அபிஷேகம் நீ பண்ணுறாங்கன்னா அவர் பெரிய மில்லினராக தான் இருப்பாங்க. அவரை தேன் அபிஷேகம் பண்ணுவாங்க. பால் அபிஷேகம், நெய் அபிஷேகத்தை விட தேன் அபிஷேகம் பண்ணால் அந்த தேனுக்கு ரொம்ப உதவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு தேன் பக்கம் கூட வரக்கூடாது. ஏன் தெரியுமா, அது எச்சில் பட்டு அதை சேர்க்கிறது. எச்சில் பட்ட எதுவுமே ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரக்கூடாது. அதுதான் நம்மளுடைய கஷ்டம். இல்லையா, நம்ம கர்த்தர் சுத்தமாக வச்சிருக்கிறேன். அவர் பரிசுத்த காலையில் கூட வாசல் செய்தி இருக்கா, எத்தனை வருஷம் அத்தனை முறையை அதை பார்த்து வருஷம் படிச்சுட்டு இன்னைக்கும் ஒரு முறை நாங்கள் ஏறப்போ முதல்ல எப்படி கொடுக்கணும் அந்த பயத்தோட தான் நிற்போம். இல்லையா, கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறது உங்களுக்குள்ள இருக்கிற வேலை காணாமல் நீ இரவில் உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அநேக தடைகள் வேண்டும், அநேக காரியங்கள் மாறும். இரவிலே ஜெபிக்காத குடும்பங்கள் அழிந்து போயிடும்.
அப்போலாம் அப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்க. இரவு ஜபம் என்பது ரொம்ப வல்லமையான ஜபம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு கர்த்தர் காண்டாவும் இருக்கிற ஒருத்தர் இந்த பிள்ளையை சமைச்சு சொல்ல வேண்டியதெல்லாம் சமைக்கணும்னு நினைச்சா பயங்கரமா ப்ரெஷர் பண்ண உடனே இந்த பாலாக்கு ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. போனா உனக்கு எதனா இந்த ஜனங்களை சமைச்சிங்கன்னா வீடு நிறைய போட்டு தரேன்னு சொன்னான். வீடு நிறைய நம்மளால என்ன பண்ணிருக்கோம், ஏதாவது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நல்ல மனுஷன் தானே, சரி இப்போ நிமிட பார்க்க போக மாட்டேன், போய் இந்த இதெல்லாம் காலை ஊதி வழி செலுத்தி அதெல்லாம் சரி சொன்னாலே இந்த ஜனத்துக்கு சாதகமாக யாரும் சொல்லிடுறாரு, நான் இப்போ அப்படி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிமித்தம் பார்க்க போகாமல் நிற்கிறான். நீங்கள் வாசிக்க வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது. அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கிறத தவிர ஆண்டவருக்கு வேற வேலையே இல்லைங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஒரு மனுஷன் பிரியமானதை செய்வானா, பிரியமானதை செய்வானா? ஆமா, பிரியமானதான் செய்வான். அல்லேலூயா. பிரியமில்லாததை மனுஷனே செய்வான். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பது தான் ஒரு. அதை நீங்கள் 3 காரியம் செய்யணும். நான் சொல்லி முடியும். முதலாவது சங்கீதம் 5:11 உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சொல்லுமா சந்தோஷித்து அவரை நம்பிட்டீங்கன்னா உங்க வாயில புலம்பல் சத்தம் வரக்கூடாது. அல்லேலூயா. ஜோஷுவா அடிக்கடி எங்களுக்கு இது இல்லை அது இல்லை, இந்த பொண்ணு என் வாயில எப்பப்பா கடி நீங்க தான் குடும்பம் நடத்துறீங்க. சாரி, உங்களுக்கு தான் எது இல்லைன்னு தெரியும். அது முன்னாடியே வாங்கி வைக்க வேண்டிய உங்கள் கடமை. அவங்க தானே தப்பாக சொல்லி தரணும். இல்லை நம்ம தான் இல்லை ஃப்ராக்சரு. அது இந்திரா காந்திக்கு சின்ன வயசில் லெட்டர் போட்டாங்க. எல்லாரும் லெட்டர் போட்டுக்கலாம் சொன்னாங்க. அந்த அம்மா யார் தெரியுமா? நீ சாதனை ஓட நெருங்காட்டில் ரொம்பவே ரொம்ப இது, நீ போய் லெட்டர் போட்ட ஏன் போட்ட அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அவங்க லெட்டர் போட்டேன், ஏய் அவங்க என் மாமா போடுடா போ அப்படின்னா. ஏன் மாமா போடு? அவங்க அப்பா நேரு மாமா எல்லாருக்கும் இல்லை சில்ட்ரன்ஸ் டே கொண்டு ஆனால் லெட்டர் திரும்பி வந்துச்சாங்க. அந்த அம்மா போட்டுருந்தாங்க, நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ எங்கே இருக்கேன்னு தெரியல, நான் உன்னை ப்ளஸ் பண்ணுறேன், நீ எப்போ வேணா இங்கே வந்தீங்கன்னா நான் என்னை பார்க்கணும். எவ்வளோ நல்லவங்க இல்லை. இப்போலாம் போய் போட்டிங்கன்னா அந்த லெட்டர் பார்க்க விட மாட்டாங்க. இதை ஏன் சொல்லுகிறேன்னா, நம்ம நம்பிட்டோம்னா அதுக்கு நம்ம வாயில கம்பீர சாப்பிடுவோம். நம்பிட்டோம்ல, நம்பி தான் தலையை கொடுத்துருக்கோம். வாழ்றோம்ல, 40 வருஷம் 45 வருஷம் என்னதான் இருந்தாலும் வாழணும் இல்லை. அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட நம்பி ஞானஸ்தானம் எடுத்துக்கல. அவர் சாப்பிட்டால ஒன்று போட்டாலும் யோகா ஒன்று போட்டாரு எல்லாத்தையும் எழுந்து சொல்றாங்க. அவன் தேவரை சகத்தை செய்ய வல்லவர் உன்னை நான் நம்புறேன். 5 ஒன்றுமே கிடையாது. நான் கையில் மனைவியை தவிர ஒன்றும் கிடையாது. கத்தர் பார்த்தாரு, இவ்வளோ விசுவாசமாடா, எல்லாம் 2 விசுவாசத்தை பார்த்து 2 கொடுத்துருவாங்க. நம்பிட்டீங்கல்ல, காப்பாற்றுவாரு திட்டமா நம்பிட்டீங்கல்ல. வாசிக்கலாம் 89:11 சொல்லுது, இந்த கம்பீர சத்தத்தை கேட்கிற ஜனங்க வாங்கிக்கணும். எவ்வளோ பேர் போகிறவங்க வாங்கிங்களா? கொஞ்சம் பேர் தான் உட்காந்துருக்கீங்க. ஆனால் நம்ம தான் பார்க்குவாங்க. இந்த சத்தத்தை இந்த வசனத்தை காதில் கேட்கல ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவங்க எல்லாரும் பா உங்கள் அம்மா இருக்கிறாங்க பாரு, உங்கள் அம்மா அவ்வளோ நல்லவங்க, நான் ஒரு பாட்டு பிடிச்ச பாரு பாக்கியம் உள்ளவங்க. அவங்க ஆண்டவர் சிரிச்சுட்டு சொன்னார். யார் சொன்னா? என் தம்பி, எங்கள் அம்மா, எங்கள் அண்ணா நல்லவங்க. இந்த சத்தத்தை கேட்டு இதை செய்யணும் பாரு, அவங்க தான் பாக்கி. அல்லேலூயா. கேத்தலிக்ல இப்போ ஒரு பெரிய ஆர்டர் போட்டிருக்காங்க. என்ன தெரியுமா? மரியாள் தெய்வம் இல்லை, இயேசு வழியாக போப்பாண்டவங்க யாரும் சத்தியம் சொல்ல. ஆண்டவர்கள் கடைசி காலம் வந்து விட்டாகிவிட்டது. யாரும் சத்தியம் சொல்ல வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல சத்தியத்தை பூமி நிரம்பி வழிகிற அளவுக்கு கர்த்தர் சத்தியத்தை அறிவிக்கும். பெரிய டிக்ளேர் பண்ணிட்டே இருந்தாங்க.
கேத்தலிக் சர்ச் ஏற்றுக்கும் தெரியாது. ஆனால் வாடிக்கையில் சொல்லிட்டாங்க, போப்பு சொல்றாராச்சோ இனிமேல் என்ன பண்ண மாட்டாங்க, மாதா பேரை சொல்ல மாட்டாங்க. தேவன் சர்வ வல்லவர். அவரை நம்பிட்டீங்கன்னா அவர் காப்பாற்றுவோம். அவரை நம்பிட்டீங்கன்னா சாகிற வரைக்கும் உங்களை பிச்சை எடுக்க விடாம, அவரை நம்பிட்டீங்கன்னா நாடு கரெக்டா இழக்க விடாம. நான் உண்மையா யோசிப்பேன், என் பிள்ளைங்களுக்கு கூட எனக்கு தேவை உண்மையான கும்பலையோ காலையிலோ சொல்ல என்னை அழைத்த நான் முதியோர் சூப்பர்வைசர் 30 பேருக்கு அதை டிசைன் பண்ணி தான் ஊழியத்துக்கு வந்தேன். இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு 10 ரூபாய் கொடுங்க, இது வரைக்கும் நான் யாரையும் கேட்காத படிக்கிறத நடத்துவேன். வாடகை போடுறதா எவ்வளோ கஷ்டப்படுவோம் தெரியுங்களா? ஆனால் என் கணவர் ரிட்டையர்ட் ஆன பிறகு இந்த மாதம் கூட நாங்கள் தான் வாடகை போட்டோம். கர்த்தர் அழகாய் நடத்துங்க. உங்கள் தேவன் உங்களை அழைத்த வேலை நம்பி வந்துச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் காப்பாற்றுவோம். அல்லேலூயா. அடுத்த காரியம் சங்கீதம் 47:1 நான் முடிச்சிருக்கேன். 47. சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். 118 வாசிக்கிறோம். 15 சர்ச்சில் வந்து அப்படி இருக்காது. 6 மணி மாதிரி அதான் கொஞ்சம் சுறுசுறுப்பா ஆனால் போகிறோம். சின்ன போன வாரம் போன சாப்பிட்றது எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ கம்மி தான். நல்லா கை தட்டு, நல்லா அலையில சொன்னாங்க. அந்த கம்பெனி பேசுது இல்லை, ஆக்ஷன் எல்லாம் பேசுது, ஆனால் பாட்டு பாடுது. இது என் விலைனெல்லாம் நான் சேவ் பண்ணி ஆண்டவர் தம்மா கொடுக்குறேன். இந்த பாட்டு பாட கடைசியில் ஒரு ஜபம் பண்ணேன்னா விசுவாசி ஒரு மாதிரி ஆகிடுவாங்கம்மா. நீங்கள் வீட்டில் 1000 பேச்சு பேசுறது வேஸ்ட். சண்டையில் குழாவில் வந்து பார்த்தா நீங்கள் யாரும் நல்லா தெரியும், வீட்டில் பார்த்தா யாரும் தெரியும், ஒரு சத்தம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கு. ஆனால் சபையில் வந்தால் லிஃப்ட் மூவ்மெண்ட் கொடுக்குது. அதனால நீங்கள் பசுத்தோடு மற்ற நினச்சிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. அல்லேலூயா. பேசுங்க. ஆண்டவர் சமூகத்தில் இருந்த என்ன பண்ணணுமா? எப்படி ஊற்றுவீங்க? எப்படி ஊற்றுவீங்க? கண்ணு மட்டும் அழக்கூடாது. வாரியில் என்ன சொல்ல மதிய அண்ணா சாரி அப்படி பேசிட்டே இருந்தாலும் பாச கவனிக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, பூச்சி வந்துருக்கீங்க. அப்புறம் நம்ம எப்படி பேசியிருப்பாங்க? கண்ணும் அடிச்சு கையாக ஊற்றிச்சு இந்த ஒரு மாதிரி உலகிறாங்க. நீங்கள் ஊரெல்லாம் ஒரு பிரச்சனை சொல்லிட்டு வந்துருக்கீங்க. ஆனால் தேவ சமூகத்தில் வந்து வாய் மூடி மௌனமாக இருக்கு. இல்லை கிடைக்க வேண்டிய இடத்துல மௌனமாக இருந்துச்சு. நீ சொன்ன உடனே இன்னும் ஒரு 4 பேர்கிட்ட சொல்லாமல் அந்த பொண்ணை தூங்காது. நீங்கள் சொல்லுங்க, யாருக்கிட்டே சொல்லாத அப்படின்னு சொன்னால் அது விஷயம் சீக்கிரமாக பாருங்க, ஒன்றுமே தெரியாது. அதனால தான் ஃபஸ்ட்டு சத்தியமே ஆண்டவர் பொம்பளை கிட்ட சொன்னாங்க, நான் உயிர் தெரிவிட்டேன், நான் கடகடா ஆண்டவருக்கு தெரியும் யார் ஸ்பீடாக வேலை செய்வாங்க. தயவு செய்து நாளைக்கு தான் உங்கள் பாசமாட்ட சொல்கிறீங்களோ, உங்கள் பாசக்கிட்ட சொல்கிறீங்களோ, கொஞ்சம் நேரம் நான் போகிறேன். சிசி கட்சியில் போகிறேங்க. மாற்றங்களை பார்க்குறேன். நம்பிக்கை நேரம் இருக்குது. டேவிட் சர்ச்சில் ஜெசிதா டேவிட் சர்ச். அப்போ உங்கள் இஷ்டம் தான் வந்துச்சு. அந்த நம்பிக்கை நேரத்தில் வராது. நீ நல்லா சொல்லலாம், ஆண்டவரே இந்த கஷ்டம்ப்பா எனக்கு அழகாக நான் பார்த்துருக்கு அப்படியே சொல்லுங்க பாருங்க. கடல் எல்லாம் பணக்காரங்க அப்படிலாம் நான் பார்க்குறேன். ஆஃபரிங் என்றாங்க எல்லாம் ஃபயர் தான் காணிக்க போடுறது எல்லாம் யாருக்கா கொட்டி உட்காந்து எடுக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரம் போகிறேன் அப்படின்னு எல்லாம் பார்க்கவே இல்லை. ஒரு 100 ரூபாய் நோட்டு 10 ரூபாய் நோட்டு உண்மையாக சொல்கிறேன். ஸ்பெஷல் மீட்டிங் இது எங்கெங்கேயோ என்னமோ போடுறோம். நம்ம தேவ சந்தெல்லாம் நான் சொல்லணும்னு வரல, போனது சொல்கிறேன். ஆண்டவர்களை மாற்ற விரும்புகிறேன். தேவ சமூகத்தில் செலவிடுகிற ஒரு வாக்கும் கணக்கு இருக்கிறது, நம்ம பேலனுக்கும் கணக்கு. இது வாசிக்க வேண்டாம், பார்க்கணும். 2 15ஆம் அதிகாரத்தில் ராஜா சொல்லுகிறான், இந்த தெய்வத்தை தவிர எல்லாரும் சமஸ்கிருத ஜனங்களை நிற்க வச்சுட்டு யாராவது வேற தெய்வத்தை கூப்பிட்டீங்கன்னா கொல்ல பண்ணிடுவேன், சாகடிச்சுடுவாங்க. சாகடிப்பேன், சாகடிச்சுடுவேன். உடனே ஜனங்கள் கம்பீரித்து அல்லேலூயா ஆமென் சொல்றாங்க. அல்லேலூயா. இந்த பொண்ணே போட்டாலும் நாங்கள் அவரை கும்பிடுவோம்னு ஜனங்கள் அறிக்கை பண்ணுறோம். அதனால தான் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் இருக்கிறது. அல்லேலூயா. எதற்காகவும் ஆண்டவரை மாற்றிக்கொள்ளும். அல்லேலூயா. உங்களை பொண்ணே போட்டாலும் ஆண்டவர் தான் உங்களுக்கு தெய்வம்.
நாடகங்கள்